கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று வழங்கும் ஒரு பிரமாதமான அருளாசி, அற்புதமான சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனது நிழலாக நான் இருக்கும்போது, பிரமாதமாக சொல்கிறாரு பாருங்க, உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாதுங்கிறாரு. எவ்வளோ பெரிய அருள் வாக்கு, எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு, ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு பிரமாதமான அருள் வாக்கு அது இல்லையா? உனது நிழலாக நான் இருக்கிறேன்ங்கிறார். என்ன அர்த்தம்? உன் கூடவே இருக்கேன், உனக்குள் தான் இருக்கிறேன் சொல்கிறார் இல்லையா சாய்நாதர் இல்லையா? எதற்கும் கலங்கக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சத்திய வாக்கை நமக்கு கொடுக்கிறார் சாய்நாதர். அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சகோதரியின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கிறார் சாய்நாதர். என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஷீரடிக்கு வர முடியாது, பிரமாதம் புரிய வைக்கிறார். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி வைப்பேன், அற்புதமாக புரிய வைக்கிறார். ஒரு கட்டத்தில் சகோதரி எவ்வளோ பாபாட்ட க்ளோஸாக இருந்தாங்களோ திடீர்னு விலகிட்டாங்க. பாபா, நான் உங்கள் மூஞ்சியே பார்க்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கவே மாட்டேன், உங்களை வணங்கவே மாட்டேன்னு ஒதுங்கிட்டாங்க. சகோதரி ஒதுங்கிட்டாங்க, பாபா ஒதுங்கினாரான்னு கேட்டால் அதற்கும் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரி ஆட்கொள்கிறார், அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அதுதான் சாய்நாதர், நம்மோடு தான் இருக்கிறார். சகோதரி சொல்கிற மாதிரி பாபாவிடம் மனம் விட்டு பேசுங்கள். சகோதரி சொல்கிறாங்க, மனம் விட்டு பேசுங்கள். அவரை உணர வேண்டுமா? கண்களை மூடி அமருங்கள், அவரை உணரலாம்ங்கிறாங்க. ஏன்? அவர் நமக்குள்ளே தானே இருக்கார் இல்லையா? அற்புதமாக உணர வைப்பார் நம்ம சாய்நாதர். பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி. இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அதற்காக ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். ஒருத்தர் தானே சொன்னீங்கன்னா வரிசையான்னு சொல்கிறீங்களேன்னா, சகோதரிக்கு அற்புத மழை அமர்க்களப்படுத்தியிருக்கார். சகோதரின் அற்புதங்களை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இந்த அற்புதங்களின் மூலமாக சாய்நாதர் நம்முடைய கேள்விக்கெல்லாம் விடை கொடுக்க இருக்கிறார். எவ்வளோ கேள்வி மனசுக்குள்ளே வச்சுருக்கோமோ எல்லாத்துக்கும் விடை இருக்குது இந்த அற்புதத்தில். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு 13 வயதிலிருந்து சாய்நாதர் அறிமுகம். ஸ்கூல் கோயிங் சைல்டாக இருக்கும்போதே பாபா மீது அவ்வளோ பற்று. அப்போ ஒரு பிரபலமான சேனலில் பாபாவோட தொடர் வந்துட்டு இருந்தது. நம்மெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம், சகோதரியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சகோதரிக்கு அந்த தொடரை பார்க்க 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 அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் ஒரு பாபா வச்சுருப்பாங்களாம், ஆனால் சுவாமி ரூமில் வச்சுருக்க மாட்டாங்க, ஷோகேஸில் தான் வச்சுருப்பாங்களாம். சகோதரி பாபாவை தொட்டு வணங்கணும்னா அந்த டேபிள் இழுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று பாபாவை தொட்டு வணங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவ்வளோ பாசம் பாபா மீது. அப்போது அந்த ஷீரடியை பற்றி அந்த தொடரில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அற்புதமான புண்ணிய பூமி, அவ்வளோ பிரமாதமான பூமி. சகோதரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை, ஷீரடி மண்ணை மிதிக்க வேண்டும், அங்கே போய் சாய்நாதரை தரிசனம் செய்ய வேண்டும். இது சகோதரிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கி எபிசோடில் சகோதரிக்கு அது வருது. மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் சாய்நாதரிடம். பாபா என்னை கூப்பிடுங்க பாபா, ஷீரடி கூப்பிடுங்க பாபா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் அதை பாபா கேட்பார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் நம்ம ஷீரடி மண்ணை மிதிப்போம். அற்புதமாக ஷீரடியில் சாய்நாதரை தரிசனம் செய்வோம். துவாரகமாய், சாவடி, சமாதி மந்திர் எல்லா இடம் பார்க்கலாங்க ஷீரடிக்கு போனால் இல்லையா? சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்மளும் கேட்போம் பாபாட்ட, பாபா என்னையும் ஷீரடி அழையுங்கள். அடுத்த நாளைக்கு டேபிள் இழுத்து போட்டாங்க, ஏறி நின்னாங்க, பாபாவின் பாதங்களை தொட்டாங்க. பாபா என்னை ஷீரடி கூப்பிடுங்க பாபா. என்னுடைய பிரார்த்தனை இனிமேல் டெய்லி இது தான். நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னை ஷீரடி கூப்பிடுங்க, ஷீரடி கூப்பிடுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன கூப்பிடணும், நீங்கள் கூப்பிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னாங்க பாருங்கள். தொடர்ந்து சகோதரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வராங்க,
வீட்டில் அவங்க தம்பி ஜாலியாக குதிச்சு விளையாண்டுருக்காரு. என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்க அப்படின்னா, அப்பா ஒரு பேப்பர் வச்சுருக்காரு பாருக்கா அப்படின்னா, போய் அந்த பேப்பரை பார்த்தா ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கார் அப்பா. அந்த டூரில் ஷீரடியும் இருக்குது. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. மீண்டும் டேபிள் இழுத்து போட்டாங்க, ஏறி நின்னாங்க, பாபாவை தொட்டாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. பாபா என்னை நீங்கள் ஷீரடி கூப்பிட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் பாபான்னாங்க. சரி, இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்குன்னு பார்த்தா 2-3 நாளில் டூர் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே சகோதரிக்கு சந்தோஷம் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிக்கு அந்த பீரியட் டைம் கரெக்டாக அழுதுட்டாங்க. ஏன் பாபா இப்படி நடந்தது? நான் வருவேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், என்னை நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விடணும், எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு பாபாட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அம்மாட்ட போய் பேசினாங்க. அம்மா தெளிவாக சொன்னாங்க, நீ ஏன் கவலைப்படுற, நீ வா, கோயிலுக்குள்ளே வர வேண்டாம், வெளியில் நின்றுக்கோ, நாங்களாம் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரோம். சகோதரிக்கு அதில் உடன்பாடே இல்லை. எங்கள் அப்பா என்னை கூப்பிடுவார், எனக்கு எந்த இடையூறும் வராது. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அது நடந்ததான்னு கேட்டால் அதுதான் சாய்நாதர். ஏன்னா கூப்பிட்டது அவர் இல்லைங்களா ஷீரடிக்கு, எப்படி இதெல்லாம் பண்ணுவார்? அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அற்புதமாக அந்த டூர் டேட் வந்தது. சகோதரிக்கு எந்த இடையூறும் இல்லை. ஜம்மு கிளம்பி போனாங்க. சகோதரி சீரியலில் பார்த்ததுனால எல்லா இடமும் நேரில் பார்த்த மாதிரி அத்தனை பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் சாவடி, இதுதான் துவாரகமாயி, இங்கே தான் பாபா உட்காந்துருந்தார், இங்கே தான் இந்த லண்டி பாக், இங்கே தான் நடந்தார், இதான் நந்தா தீப்னு எல்லாம் சொல்கிறாங்க. கூட வந்தவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். இந்த குழந்தை இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பிரமாதமாக எல்லாத்தையும் படிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஷீரடியை தரிசனம் செய்தேன். அங்கேருந்து வந்துட்டேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் மீண்டும் டேபிளை இழுத்து போட்டு பாபாவின் பாதங்களை தொட்டு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். பாபா எந்த இடையூறும் என்னை தாக்காமல் அற்புதமாக உங்கள் தரிசனம் எனக்கு கொடுத்தீங்க, மிக்க நன்றி பாபா அப்படின்னு சொன்னேன். அடுத்து அதே சீரியலில் இன்னொரு விஷயம் நடக்குது. பாபா வீடு தேடி வந்து உணவு வாங்கி செல்கிறார். இதை பார்த்த உடனே மீண்டும் ஒரு சகோதரிக்கு ஒரு சபலம். பாபா நம்ம வீட்டுக்கு வருவாரா? பாபாவுக்கு பிடித்த பண்டிகைகள்னு நிறையா சொல்கிறாங்களே சீரியலில். தீபாவளி பிடிக்குங்கிறாங்க, விஜயதசமி பிடிக்குங்கிறாங்க, ராமநவமி பிடிக்குங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தீபாவளி வரப்போகுது. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாரா பாபா? கூப்பிடுவோம், நம்ம பாபாவை கூப்பிடுவோம், நிச்சயமாக வருவார். நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்கிறார்ல, வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு மீண்டும் டேபிள் இழுத்து போட்டாங்க, ஏறி நின்னாங்க. பாபாவின் பாதங்களை பிடித்து, பாபா தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரீங்க, நீங்கள் வருவீங்க, அவ்வளோதான். இதுதான் பிரமாதமான வழிபாடு. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்தே ஆவார். பாபாவிடம் நம்பிக்கை தான் அங்கே எடுபடும். பாபா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புங்க, அது நடக்கும். அது சகோதரி பிரமாதமாக கையாண்டார்கள். அற்புதமாக தீபாவளி வந்தது. சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அம்மாக்கிட்டலாம் சொல்லிட்டாங்க, அம்மா பாபா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றார், எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியாது, வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துருக்காங்க. மதியம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. சகோதரிக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் நிச்சயம் வருவார்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அம்மா சொன்னாங்க சாப்பிடு, அப்படி வந்தால் நம்ம கொண்டு போய் போட்டுக்கலாம். அம்மாவும் அதை கெடுக்கலை, அழகாக சாப்பாடு போட்டாங்க. ஒரு கவளம் எடுத்து வாயில் வைக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க, உங்கள் வீட்டு வாசலில் யாரோ ஒரு அம்மா நிற்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அம்மா போனாங்க, கிடுகிடுன்னு போனாங்க. திருப்பி வந்தாங்க. யாரோ வயசான பாட்டி சாப்பாடு கேட்குறாங்க. சகோதரிக்கு பாபாவாக இருக்குமோ, ஆனால் வந்திருக்கிறது ஒரு அம்மான்னு சொல்கிறாங்களே, வயசான பாட்டின்னு சொல்கிறாங்களே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாமா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு ரெடியாக இருக்காங்க. அம்மா எல்லா பதார்த்தமும் வச்சாங்க, கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அப்போ தான் மூஞ்சியை கவனிக்கிறாங்க. இந்த பாபாவோட அந்த ஒரிஜினல் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் பார்த்துருக்கோம், தரிசனம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே அந்த பாட்டி இருக்காங்களாம். உடனே கூப்பிட்டு சகோதரியை கூப்பிட்டு, ஏம்மா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாபா மாதிரியே அந்த பாட்டி இருக்காங்க, ஆனால் நான் சாப்பாடு போட்டேன், கிளம்பி போயிட்டாங்க. அம்மா நான் பார்த்துட்டு வரேம்மாண்ணா. சரி நீ போய் பார்த்துட்டு வான்னாங்க. 2 கேட்டை திறந்துட்டு நான் வெளியில் போய் நான் 2 பக்கமும் பார்க்குறேன்னா ரோட்டில் எந்த பக்கமும் யாருமே இல்லைண்ணா. பாபாவின் தரிசனம் எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிது, எனக்கு கிடைக்கல. நான் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். பாபா நான் கூப்பிட்டதுக்கு வீடு தேடி வந்து சாப்பாடு வாங்கி சென்றார். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். இதுதான் எவ்வளோ நியாயமான கோரிக்கை இல்லையா? பாபா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு. அதுதான் அவருக்கு பிடிச்சது அன்னதானம். நீங்கள் அன்னதானம் செய்யுங்க, அவரே வந்து வாங்கிட்டு போவார்.
அன்னதானம் பெருசாலாம் செய்ய முடியாதெல்லாம் வருத்தப்படாதீங்க, யாரோ ஒருத்தர் கூட சாப்பாடு போடுங்க, அது அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அன்னதானம் பிடிக்கும். இப்படி சகோதரியோடு பிரமாதமாக கலந்திருந்த பாபா, சகோதரி அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. அங்கே எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அது நம்முடைய கர்மா வந்து விளையாடுவாங்க இல்லையா. பாபா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்பார். 95% கர்மா அவர் தான் எடுத்துக்கிறாருன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. இங்கும் தான் நடந்திருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சகோதரிக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது, நான் உங்களை வணங்கும் போது எதற்காக எனக்கு இந்த பிரச்சனைகள் பாபாவிடம் கேட்குறாங்க. இந்த சகோதரி மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கேட்குறோம் பாபாட்ட. பாபா, நான் உங்களை தானே கும்பிட்றேன், நான் உங்களையே தானே வணங்குகிறேன், உங்கள் பாதங்களை தானே பிடித்து கொண்டிருக்கிறேன், வியாழக்கிழமையான உங்கள் கோயிலே தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த கர்மாவினால் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாம் அனுபவிப்பது 5% தான். 95% சாய்நாதர் பெற்றுக்கொள்கிறார். 95% கர்மாவை அந்த அற்புதமான கருணை தெய்வம் எடுத்துக்கொள்கிறது. இந்த 5% தான் நம்ம கொடுக்குறாரு. அதுவே நம்மளால் தாங்க முடியல. சில நேரம் அவ்வளோ வருத்தப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா. கலங்காதேன்னு சொல்கிற மனிதர் நம்மளை விட்டுருவாரா? அப்படி உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அப்படி நம்மளை விடுவாரா? இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள், சாய்நாதர் நம்மை காப்பாற்றுவார், எல்லா பிரச்சனைகளிலும் காப்பாற்றுவார். சரி, சகோதரி அற்புதத்துக்கு வருவோம். சகோதரிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எல்லாருக்குமே அந்த கோபம் வருது. சகோதரி கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ என்ன நடந்தது பாருங்கள். நேராக பாபாட்ட வந்து உட்காந்தாங்க. சகோதரி பாபாட்ட உட்காந்து பேசுகிறது தானே வழக்கம் இல்லையா. உட்காந்து ஸ்ட்ரைட்டாக பேசினாங்க. பாபா, இனிமேல் நான் உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நீங்கள் என் லைஃப்பில் எனக்கு தேவையே இல்லை. எப்போ நான் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேனோ, நான் உங்களை வணங்கும் போது இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறேன்? இனிமேல் நான் உங்களை வணங்க மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன், உங்கள் பக்கமே திரும்ப கூட மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு எந்திரிச்சு சகோதரி போயிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாபா பக்கம் திரும்பவே இல்லை. வரிசையாக பிரச்சனைகள் தான் சகோதரிக்கு. நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டு வருகிறார்கள். அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. திருமணமானது. இப்போ 4 வயதில் ஒரு குழந்தை இருக்கான் சகோதரிக்கு. இதுவரைக்கும் 4 வருடங்களாக சகோதரி வந்து பாபா பக்கமே திரும்பவே இல்லை. எனக்கு பாபா வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே செய்யலை அவர். நான் அவ்வளோ ஆசையாக வணங்கி அவ்வளோ இதாக இருந்தேன் நான். ஆனால் என் பிரச்சனைகள் வரும்போது என் கூட இல்லை பாபா. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம கூட தான் இருக்கார். நம்மை தூக்கி கொண்டு நடப்பதே அவர் தான். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. பாருங்கள், அதை நிரூபிப்பார், பிரமாதமாக சொல்லார் பாருங்கள். சகோதரி 2024ஆம் ஆண்டு தாய்மை பரிசை பெறுகிறார்கள். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 4 வருடம் கழித்து ஒரு குழந்தை கிடைக்குது. சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷம் 3 மாதம் கூட நீடிக்கவில்லை. 3ஆவது மாதம் செக்கப் போகும்போது டாக்டர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொன்னார்கள். அம்மா, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை. நீங்கள் ஒரு மருத்துவர், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்ம டிஎன்சி பண்ணிடலாம், வெளில எடுத்துடலாம். சகோதரி கதறிட்டாங்க. 4 வருடங்கள் கழித்து கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்னை விட்டு போகுது, எதனாலன்னு தெரியல. சரி, ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 1 வருடம் கடந்தது. மீண்டும் சகோதரிக்கு தாய்மை பரிசு. சகோதரிக்கு இப்போ அதை கொண்டாடுறதா இல்லை என்ன பண்ணுறதே தெரில. ஏன்னா அந்த ஒரு வாட்டி ஆனதுனால அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சகோதரிக்கு. பயந்த மாதிரி அதுவும் நடந்துருச்சு. டாக்டர் சொன்னார், அம்மா உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது, இதுவும் அபார்ட் ஆகிடும், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டார். அப்போ தான் கணவருடைய அலுவலகத்தில் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க வெளியூரில். அதுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் சகோதரி இருக்கிறார்கள். அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் அபார்ட் ஆகும்னு சொன்னீங்க, நான் ஃப்ளைட்டில் தான் போகிறேன், போகலாமா வரலாமா, சேஃபாக போயிட்டு வாங்க, ஒன்றும் பயம் இல்லை, தானாக வெளியில் வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சகோதரி இப்போதும் பாபாவின் பக்கம் திரும்பவே இல்லை. இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க, வலி தாங்கவே முடியல, பயங்கரமான வலி. ஒரு மருத்துவர்களால் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அண்ணா பிரசவ வலி இதற்கும் இருக்கும் சகோதரி சொல்கிறாங்க. இது அபார்ட் ஆகும்போது எனக்கு அவ்வளோ வலினா, பயங்கரமான வலி, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்போதும் சாய்நாதரை சகோதரி நினைக்கவில்லை. ஃப்ளைட்டை விட்டு இறங்குனாங்க, ஒரு கேப் ஏறி உட்காடுறாங்க.
கேபில் ஏறி உட்காரும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தா இப்படி கைகளை வைத்து கொண்டு சாய்நாதர் உட்கார்ந்துருக்கார். சகோதரி கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன் பாபா, நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் என்னுடைய வலியை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எனக்கு வலிக்குது பாபா. சொல்லணும்னு தோணுச்சு இல்லை சகோதரிக்கு இல்லையா? நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு ஏஞ்சி ஓடி வந்தவங்க தானே அவங்க. சாய்நாதரை எதிர்க்க பார்த்த உடனே, 4 வருடங்களாக பார்க்காத சாய்நாதரை எதிர்க்க பார்த்த உடனே கண்களில் கண்ணீரோடு எனக்கு வலிக்குது பாபான்னாங்க. அப்படியே கிளம்பி அந்த ரிசார்ட்டுக்கு போனாங்க. ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சது. பயங்கரமான வலியோடு அந்த நிகழ்வு நடந்தது. சகோதரி அபாஷன் நடந்துச்சு. மனசிற்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய வலி. கண்களில் கண்ணீரோடு படுத்திருக்கிறார்கள் பெட்டில். ஃபோன் எடுத்து யூடியூப் பார்க்கலான்னு எடுக்கிறாங்க. யூஸ்வலாக ரெக்கமெண்டேஷனில் எது வரும்? நம்ம பார்த்தது தானே வரும் இல்லையா? அன்று வந்தது பாபாவின் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்தாய், நான் பேசுவதை கேள் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட ஒரு நிகழ்ச்சி. சகோதரி கேட்குறாங்க, இது வரைக்கும் சகோதரிக்கு நடந்த நிகழ்வையெல்லாம் சொல்லி அதற்கு பதில் சொல்கிறார் சாய்நாதர். தெளிவாக சூப்பராக பேசுகிறார். அண்ணா அப்போ தானே எனக்கு கோபுரம் டிவியும் பாபா காமிச்சார். நான் அப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன் கோபுரம் டிவியை. உங்கள் நிகழ்ச்சி ஃபுல்லாக ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு அப்பவும் சாய்நாதர் மேலே ஒரு சின்ன கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கணவர் சொன்னார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு எந்திரி அப்படின்னாரு. என்னால் முடியல. மனவலி, உடல் வலி எல்லாம் இருந்தது. ஏன்னா 2 குழந்தைங்க என்னை விட்டு போயிடுச்சு இப்போ இல்லையா? 2 முறை நடந்துருச்சு. நான் இப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். காரில் போயிட்டு இருக்கும்போது கணவர் சொல்கிறாரு, ஃப்ளைட்டுக்கு 1/2 hour தான் இருக்குது, கண்டிப்பாக ஃப்ளைட்டை விட்டுருவோம், நான் பஸ்ஸு போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. வேண்டாங்க, பஸ்ஸில் என்னால் உட்காந்து வர முடியாது, அவ்வளோ வலியில் இருக்கேன் நான், எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வலி ஹெவியாக இருக்குது. சகோதரி வாயை முணுமுணுக்குது, சாய்நாதா என்னை காப்பாற்று, அப்பா என்னை எப்படியாவது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போங்கப்பா. சகோதரி வாய் திறந்து சொல்கிறார்கள். கூப்பிட்டா ஓடி வர மாட்டாரா? சூப்பராக வந்துட்டார். இப்போ ஃபோன் ஒலிக்குது, எடுத்தால் அந்த ஃப்ளைட் கம்பெனிலேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஃப்ளைட் லேட், நீங்கள் வாங்க ரிலாக்ஸாக வாங்கங்கிறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். அப்படியே அந்த கருணை தெய்வம் எப்படி பாருங்கள், எப்படி பார்த்துக்குது பாருங்கள் இல்லையா? அப்போ தான் சகோதரிக்கு புரியுது, இத்தனை நாளும் நம்மை காத்து வந்தது சாய்நாதர் தான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை விட்டு போயிட்டார், நம்ம சொன்னோடனே நம்மளை விட்டு போயிட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் சொன்னால் போக மாட்டார். ஒன்ஸ் நம்ம பிடிச்சிட்டார், நம்ம கரங்களை பிடிச்சிட்டாருன்னா நம்மளை விடவே மாட்டார் சாய்நாதர். நம்பிக்கையோடு இருங்கள், விடவே மாட்டார். பாருங்கள் சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள். இப்படி 2 மாதம் போயிடுச்சு. ஏப்ரல் மாதம் பங்குனி உத்திரத்துக்கு கோயிலுக்கு போகணும் சகோதரிக்கு. மீண்டும் அதே பிரச்சனை. பங்குனி உத்திரம் டேட்டும் சகோதரியோட பீரியட் டேட்டும் ஒரே டயத்தில் வருது. சகோதரி நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பிடித்தார்கள். அப்பா என்னை எப்படி முத ஷீரடி கூட்டு போகும்போது எந்த இடையூறும் இல்லாமல் என்னை கூப்பிட்டு போனீங்களோ அதே போல் இப்போ என்னை பங்குனி உத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் காவடி எடுக்கணும். எனக்கு தாய்மை பரிசு கிடைக்குதோ இல்லையோ, என் தம்பியின் குடும்பத்திற்கு தாய்மை பரிசு வேண்டும். நான் அதுக்காக 5 விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேணும். எனக்கு பங்குனி உத்திரத்துக்கு போய் நான் காவடி எடுக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பாபாட்ட பேசுகிறாங்க சகோதரி. சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, சாய்நாதரிடம் பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், அவர் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாருங்கிறாங்க சகோதரி. அற்புதமாக பங்குனி உத்திரம் போனாங்க, காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஊருக்கு. என்னடா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, நமக்கு ஏன் எந்த இடையூறும் வரல அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். டெஸ்ட் எடுத்து பார்த்தா சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடைத்திருக்கிறது. சகோதரிக்கு இப்போ பயம்தான் வந்தது. ஏன்னா ஏற்கனவே 2 முறை அனுபவிச்சிட்டாங்க இல்லையா? சரி டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சொன்னார், ஆமாம்மா இது ப்ரெக்னென்சி தான், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு. சகோதரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தம்பிகிட்டேருந்து ஃபோன் வருது, அக்கா என் மனைவி கருவுற்றிருக்கிறாள். பாருங்கள் எவ்வளோ பெரிய டபுள் ஆசீர்வாதம் சாய்நாதர். அவர் நம்மோடு தான் இருக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா என் பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனால் இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு,
சாய்நாதர் எங்களுக்கு அருள் கொடுப்பாரா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக அருள் உண்டு. சாய்நாதர் நிச்சயமாக அருள்மழை பொழிவார். உங்கள் வீட்டில் தொட்டில் ஆடும். தாய்மை பரிசு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும். இது சாய்நாதரை வைத்து சொல்கிறேன். சத்தியம் 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 நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சாய்நாதர் அருள்மழை பொழிவார். இன்றைக்கி பிரார்த்தனை அதுக்காகத்தான். யாரெல்லாம் தாய்மை பரிசை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் சேஃபாக குழந்தை பொறுத்துக்கணும். யாரெல்லாம் தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறீர்களோ உங்களை அத்தனை பேருக்கும் சாய்நாதர் அருள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை. இன்றைக்கி நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது அதுக்காகத்தான். இப்படி சகோதரிக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அருள் மழை தான். சகோதரி சொல்கிற ஒரு விஷயம், பிரமாதமான விஷயம் சகோதரி சொன்னாங்க இல்லையா, மனம் விட்டு பேசுங்கள் சாய்நாதரிடம். வேறு யார்கிட்ட பேச போகிறோம்? வேறு யார்கிட்ட பேசினா தீர்வு கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. நேர பாபா முன்னாடி உட்காருங்க, தெளிவாக பேசுங்க பாபாட்ட. பாபா எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், பண்ணி கொடுங்க பாபா. என்னுடைய தேவை அதுவாக இருந்தால் அவங்களை செய்து கொடுங்கள் பாபா. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நம்முடைய தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துவார். சகோதரி சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு அற்புதமாக இருந்தது. ஆனால் பாபாவை உணரணுன்னா கண்களை மூடி ஓம் சாய்ராம் சொன்னால் வந்துடுவார்ண்ணா. நான் உணர முடியும் சாய்நாதரைங்கிறாங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா நம்ம தரிசனம் பண்ண போகிறது சாய்நாதர் இல்லையா. அற்புதமாக கண்களை மூடி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லுங்கள். வந்து நிற்பார் சாய்நாதர். ஏன்னா நமக்குள்ளே தானே இருக்கார் இல்லையா. ஜம்முன்னு வந்து நிற்பார். இன்றைக்கி சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். உன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் புரிய வைத்திருக்கிறார். எதற்கும் கலங்காதே புரிய வைத்திருக்கிறார். எதற்கும் பயப்படாதே புரிய வைத்திருக்கிறார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் புரிய வைத்திருக்கிறார். நீ என்னை வேண்டாம் சொன்னாலும் நான் வெறுக்க மாட்டேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன். நான் உன் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருப்பேன். உனது நிழலாக நான் இருக்கும்போது, அழகாக சொல்கிறார் பாருங்கள், பிரமாதமாக சொல்கிறார். உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. கலங்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பயப்படக்கூடாது, நடுங்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அவர் இருக்கும்போது நமக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அற்புதமான தெய்வம், கருணை தெய்வம். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யிருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்று எதற்காக பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசை பெற்றிருக்கும் சகோதரிகளுக்கு அற்புதமாக குழந்தைகளை பெற்றுக் கொடுங்கள் பாபா. அது ஒரு பிரார்த்தனை. தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் வழங்குங்கள் பாபா. அதற்காக பிரார்த்தனை. வாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.